அஜித் மாமா சொன்ன சில பயிற்சிகளை பற்றி ஒரு பயிற்சியை பற்றி சொன்னேன். எல்லா பயிற்சிகளையும் நம்ம இங்கே சொல்ல முடியாது, அதுக்கான உத்தரவும் கிடையாது நமக்கு. ஒரு சில பொதுவான பயிற்சிகளை வந்து எல்லாருக்குமா சொல்லலாம். அதில் ஒன்று தான் மூச்சு பயிற்சி, அதை பற்றி சொன்னேன். அடுத்தது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆங்கில வார்த்தை, அதுக்கு டிக்ஷனரி வேறு மீனிங் கொடுக்கும். அந்த மீனிங்க்கு மாற்றமாக ஒன்றும் இல்லை, பட் அதோட கூடுதலாக ஒரு தகவல் இருக்கும். அஜித் மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு நோய், ஃபார் எக்ஸாம்பிள் உடம்புல ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போது, சின்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, முதல்ல சின்ன பிரச்சனையில் பழகி வெற்றி அடைஞ்சு பழக்கம் ஏற்பட்டால் தான் அது ஏறும் பெரிய பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி. எனக்கு வந்து கண்ணில் பிரச்சனை வந்தது, அது பெரிய பிரச்சனை. ஆனால் வந்து ஒரு குரு மேலே இருந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாக நான் அதை வந்து அவங்க சொன்னபடி செஞ்சேன். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல. ஆனால் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள் சொல்லும்போது படிப்படியாக மேலே போகலாம். ஃபோக்கஸ் அப்படின்னா, பள்ளிக்கூடங்களில் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் எல்லாருமே. இந்த லென்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை, வெள்ளை பேப்பரை வச்சுட்டு வெயிலில் அப்படி காட்டினோம்னா அந்த லென்ஸுடைய கீழே வந்து ஒரு புளி மாறி விழுந்து நேரத்தில் அதை வந்து சூரிய ஒளியால் அப்படிய தீவிரத்தால் தெரிஞ்சிடும், ஓட்டையாயிரும். சூரியன் சக்தி இப்படி ஒரு வடிவம், அது லென்ஸை காட்டாமல் இருந்தாலும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் லென்ஸை காட்டாமல் இருக்கும்போது நம்மளை சூரியன் சுட்டு எரிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு அதோடைய சக்தியை வந்து ஆற்றலை ஒரு புள்ளியில் குவிக்கும்போது அது சக்தி அதிகமாகுது, தீவிரமடையும். அந்த மாதிரி மனத்தை செய்யும்போது அவனுக்கு நன்மையோ அல்லது தீமையோ அது செய்யும். நெகட்டிவாக சக்தியை ஃபோக்கஸ் பண்ணால் தீமை செஞ்சிடும், பாசிட்டிவாக சக்தியை ஃபோக்கஸ் பண்ணால் நன்மை செய்யும். இப்போ நம்ம பாசிட்டிவாக இது மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயிற்று வலி வருது, இதுக்கு ஃபோக்கஸ் எப்படி பயன்படுத்தி குணப்படுத்தும். இது பொதுவாக உலக வழக்கத்துக்கு மாறானது. ஜீத்தமாக சொன்ன எல்லாமே அந்த மாதிரி உள்ளதான்னு வச்சுக்கோமே. வயிற்று வலிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புவோம், இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு முணங்குவோம், கத்துவோம், 4 பேர்கிட்ட சொல்லி காட்டுவோம், பல பேருடைய கவனத்தை நம்ம மேலே திருப்புவோம். அதனால் என்ன ஆகும்னா வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், டாக்டரை பார்ப்போம், அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அப்படி தான் நம்ம பொதுவாக பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதே நம்ம என்ன சொன்னாங்கன்னா, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, தனியாக அவ்வளோ போய் உட்காந்துக்கிட்டு கண்டா மூடிட்டு நேராக உட்காந்துக்கிட்டு வயிற்று வலிக்குதுன்னு வச்சுக்குவோம். வயிற்று வலியே பார்க்கணுன்னா கண்ணால் வலியை பார்க்க முடியாது, ஃபீல் பண்ணணும், உணரணும். எப்படி உணர்றது? கண்ணை மூடிட்டு அப்படியே இப்போ இங்கே வலிக்குது, இப்போ இங்கேயே வலிக்குது, இப்போ ஃபுல்லாக வலிக்குது, இப்போ குத்துது, இப்போ கொஞ்சம் நின்றுச்சு, இப்போ இங்கே வருது, மேலே ஏறுது, கீழே இறங்குது அப்படின்னு டாக்டர் ஒரு வயிற்று வலிக்காரரை அங்கே சுற்றி இங்கே சுற்றி டெஸ்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி நம்முடைய வேதனையை, வலியை நாமளே என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், வித்தவுட் எனி இமோஷன். ஐயோ வலிக்குது அப்படின்னு இல்லை, நம்ம தான் டாக்டர் பார்க்கணும், இங்கே வலிச்சு பார்க்கணும். இப்போ இங்கே வலிக்குது, கை எடுத்தால் வலிக்கலை, கை வச்சா வலிக்குது, இப்போ கை வச்சாலும் வலிக்கலை, கையை வைக்காமே வலிக்குது. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம் அது பண்ணால் டக்குன்னு வலிவான். இந்த அனுபவம் எனக்கு பல முறை ஏற்பட்டிருக்கு. அப்பப்போ நான் உதட்ட பிடிச்சி பிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த கெட்ட பழக்கம் எனக்கு இன்னும் கூட வளருது. அப்போ என்ன ஆகும், ஒரு தரம் அந்த மாதிரி உதட்ட பிச்சு உதட்டு கீழ் உதட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. அதாவது நல்லா கத்தியால் சிறுக்க அந்த கீழ் உதட்டை கொத்தி அதுக்கு மேலே மிளகாத்தூள்லாம் போட்டு செட் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சு. அஜித் மாமா சொல்லி கொடுத்த இந்த ஃபோக்கஸை இதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு நானே யோசனை பண்ணிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு, மாடியில் ஒரு ஹால் இருக்குது, அங்கே சின்ன ஹால், இந்த மாதிரி ஒரு சேர் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா குத்துது, ஊசி மாதிரி குத்துது, இப்போ குத்தலை நிற்கிது, இப்போ திரும்ப ஆரம்பிச்சிச்சு, இப்போ இங்கே வந்துடுச்சு, இப்போ இங்கேருந்து இங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு யாருக்கோ
பண்ணுறதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி நானே என்ன பண்ணேன், என்னுடைய வேதனையை நான் ஒரு படம் பார்க்குற மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிருக்கும் மேக்ஸிமம். டக்கு வலி நின்று உதடு வீக்கமாக தான் இருக்குது, கொதான் இருக்குது உதறலாம். ஆனால் வலி சுத்தமாக நின்று போச்சு. நார்மல் உதடாக இருக்குது, ஷேப் மட்டும் பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்குது. மறுநாள் நான் உதடு நார்மல் ஆகிடுச்சு, ஷேப்பு நார்மல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வயிற்று வலி பண்ணியிருக்கேன், கை கால் வலிக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வரும்போது நேராக உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னே உதவி செஞ்சுக்கணும். அதாவது கை கால் கழுவிக்கணும். நேராக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு வலிக்கிறதே பார்க்கணும். யாரோ ஒருத்தர் மாதிரி நம்ம உடம்பை யாரோ பார்க்குற மாதிரி நம்மளே நம்ம உடம்பை பார்க்குற மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அது பேர் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி ஃபோக்கஸுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஒருத்தர் பேச போகிறோம், நம்ம வந்து ஏ அவர் பின்னு வச்சுக்குவோம். இப்போ பி மூலமாக நமக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக அவரை பார்க்க போகிறோம். அவர் ஓகே சொல்லலாம், முடியாதுன்னு கூட சொல்லலாம். ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணோம், முதல்ல போனோடனே பேச்சு ஆரம்பிச்சிடக்கூடாது. போய் வேறு யாராவது பேசிட்டு இருக்கணும், அது வேறு யார்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கேப்பு கொடுக்கணும். கொடுக்கும்போது அவரை மூச்சு எப்படி விடுறாருன்னு கவனிக்கணும். அப்படி விடுறாருன்னு வச்சுக்கோமே, அதே ஃப்ரீக்குவென்சியில் நீங்களும் விடணும். அவர் மூச்சு நெஞ்சு ஏறும்போது உங்கள் நெஞ்சு ஏறணும், அவர் நெஞ்சு ஏறும்போது உங்கள் நெஞ்சு ஏறணும். இந்த மாதிரி ஒரு 5-6 தரம் செஞ்சுவிட்டு நீங்கள் உங்கள் தேவையை சொன்னீங்கன்னா அவர் செஞ்சு தரேன்னு சொல்லுவார். ஏன்னா உங்கள் மூச்சு அவர் மூச்சு இப்போ சிங்க் ஆகிடும், சிங்க்ரனைஸ் ஆகிடும். உங்கள் மூச்சு அவர் மூச்சு சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் மனசில் உள்ளது அவருக்கு போகும். உங்களுக்கு அல்லது உங்களுக்கு நெகட்டிவாக அவர் எதுவும் சொல்ல மாட்டார். எப்போதுமே இல்லைன்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லுவார். ஆனால் ஏன் அப்படி சொன்னேன்னு அவருக்கே தெரியாது. இந்த மூச்சை சிங்க்ரனைஸ் பண்ண தான் காரணம். இதுக்கும் பேர் ஃபோக்கஸ் தான்.